வெற்றிச்செல்வி மாதாஜி, சரஸ்வதி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 8 வந்து பாக்குறோம், பரத்தை அடைதல். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பதம் என்னன்னு நம்ம இன்னைக்கு படிக்கலாம். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் 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 கிம் கர்ம புருஷோத்தமா கிம் கர்ம புருஷோத்தம கிம் கர்ம புருஷோத்தமா கிம் கர்ம புருஷோத்தம கிம் கர்ம புருஷோத்தமா கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் 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 அதிதைவம் கிம் உச்யதே 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 அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிதைவம் கிம் உச்யதே அதிதைவம் கிம் உச்யதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெற்றி சொல்லி மாதாஜி ஒரு ரிப்பீட் பண்றீங்களா? நீங்க படிக்கிறீங்க. பண்ற மாதாஜி. பரத்தை அடைதல் பதம் 1. அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிதைவம் கிம் உச்யதே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரஸ்வதி மாதாஜி நீங்க ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மங்களாட்சி பாட போறோம். ஹரே संसारदावदनितलोका प्राणाय कारुण्या घनाघनत्वम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरु श्री चरणरविन्दम् महाप्रभु की तननत्य गीता वादत्रमाद्या मनसोरसेना रोमाञ्चकम्पा श्रुतरङ्गभाजो वन्दे गुरु श्री चरणरविन्दम्. हरे कृष्ण.
ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னைக்கு யாரு மொழிபெயர்ப்பு வாசிக்க போறீங்க? தரு மாதாஜி. ஜெயச்சந்திரன் பிரபு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அத்தியாயம் 8. சொல்லவா எஸ் பிரபு. எஸ் பிரபு வாசிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே மாதாஜி, எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து அத்தியாயம் 8 பரத்தை அடைதல்ல ஸ்லோகம் 1 எல்லாரும் வாசிச்சிருக்கோம். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீனிங்ஸ், டிரான்ஸ்லேஷன் மீனிங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுவேன், மீதி மாதாஜி சொல்லிடுவாங்க. அர்ஜுன உவாசன அர்ஜுனன் கூறினான், கிம் அத் பிரம்மக அப்படின்னாக்கா பிரம்மம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. கிம் அத்தியாத்மம் அப்படின்னா ஆத்மம்னா ஆத்மா என்றால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிம் கர்மான்னா பலநோக்கு செயல்கள், நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய செயல்கள்னா என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது புருஷோத்தமர் எல்லாருக்கும் தெரியும். புருஷோத்தமன்னா உத்தமமான புருஷர்னு சொல்றாங்க. அடுத்தது அதிபூதம் அப்படின்னாக்கா இந்த ஜட தோற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாகியம் பிராகிதம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சாகியம் பிராகிதம்னாக்கா இதை புறத்தோற்றம் அழியப்படுவது, நம்மளால எப்படி அழியப்படுகிறது அப்படின்றது. அடுத்து அதிதெய்வம் கிம் உச்சியதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேவர்கள் என்ன, தேவர்கள் மூலமாக நம்ம எப்படி இதை அறிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் படிக்கணுமா? பொருளுரை நீங்க படிக்கிறீங்க? பொருளுரை வேண்டாம், மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சா போதும். தேங்க்யூ மாதாஜி, நீங்க பாத்துக்கோ. தேங்க்யூ. டிரான்ஸ்லேஷன் பர்பஸ் given by Bhaktivedanta Swami Srila Prabhupada ki jai. ஹரே கிருஷ்ணா. நம்ம போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா பகவானை பத்தின ஞானத்தை பார்த்தோம். அந்த ஞானம் அப்படின்னா பகவான் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்காரு, அவர் எனர்ஜியா இருக்கார், தண்ணியோட டேஸ்டா இருக்கேன், சூரியனோட வெப்பமா இருக்கேன், அப்புறம் ஓம் அப்படின்ற அந்த பிரணவ ஒளியா இருக்கேன், அப்படியெல்லாம் பகவான் சொன்னாரு. இந்த அத்தியாயம் என்ன அப்படின்னு சொன்னா பரத்தை அடைதல். ஆக்சுவலி பரத்தை அடைதல் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளாகிய பகவான் கிட்ட சென்றடைகிறது தான் பரத்தை அடைதல் அப்படின்னு சொல்றோம். எப்படி அவர்கிட்ட போக முடியும் அப்படின்னா இறக்கும் தருவாயில பகவானை நினைப்பதன் மூலமா நம்ம பகவான் கிட்ட போக முடியும். அந்த இறக்கும் தருவாயில பகவானை எப்படி நினைவுல வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த சாப்டர் ஃபுல்லா பத்தி பகவான் சொல்ல போறாரு. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். அர்ஜுனன் இது எங்கிருந்து கேட்கிறாரு அப்படின்னா அந்த போர்க்களத்துல இருந்து கேட்கிறாரு இல்லையா. இதுல இந்த அமைதியற்ற போர்க்களத்துல என்னுடைய உடலை விட அந்த நிலை வந்தா நான் எப்படி உங்களை நினைவு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கிறாரு. ஆக்சுவலி ஒரு மாணவனுக்கான லட்சணம் என்ன அப்படின்னா பொருத்தமான கேள்வியை கேட்கணும். அதுதான் ஒரு மாணவனுக்கான லட்சணம். இங்க ஆன்மீக குருவை எப்போ நம்ம ஆன்மீக குருவை சந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், பொருத்தமான கேள்விய ஆர்வமா கேட்கறதுல நம்ம ஆர்வமா இருக்கணும். எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஸ்ரேயக தன்னுடைய முதன்மையான நன்மை, முடிவான நன்மையை பத்தி மட்டும் கேள்வி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பையன் இருக்கான், நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு டிவி பாக்குறான், மொபைல் பாக்குறான் அப்படின்னா இப்ப பாக்குறது இம்மிடியேட்டா கிடைக்கக்கூடிய சுகம், ஆனா நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுன்றது பின்னாடி வரக்கூடிய சுகம். சோ அந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய அந்த நன்மைக்காக நம்ம கேட்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த பௌதிக விஷயத்துக்கான கேள்வியை நம்ம ஆன்மீக குரு கிட்ட கேட்க கூடாது. ஆன்மீகத்துல எப்படி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய ஆன்மீக குரு கிட்ட கேட்கணும். சோ அர்ஜுனா நீங்க என்ன பண்றாரு அப்படின்னா எப்படி பொருத்தமான கேள்விய
சரியான நேரத்துல கேட்கிறாரோ அந்த மாதிரி நம்மளும் வந்து பகவான் கிட்ட கேட்கணும். இங்க அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஒரு 8 கேள்வியை கேட்கிறாரு. பதம் 1, பதம் 2ல. பதம் 1ல வந்து ஒரு 5 கேள்வியையும், அடுத்த ஸ்லோகத்துல ஒரு 3 கேள்வியையும் கேட்பாரு. அது கடைசி கேள்விதான் இந்த ஃபுல் சாப்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறது. என்னன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கிறாரு, கிம் அப்படின்னா என்ன, வாட் அப்படின்றது. கிம் தத் பிரம்மா அப்படின்னா பிரம்மன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கிம் அத்யாத்மா அப்படின்ற. சோ அத்தியாத்மா அப்படின்னா என்ன அப்படின்றாரு. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிம் கர்ம புருஷோத்தம, அதுனா பலநோக்கு செயல்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதிபூதம் ச, இந்த ஜெட தோற்றம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. 5வது கேள்வி அதிதெய்வம் அப்படின்றாரு. சோ தேவர்கள் யாரு அப்படின்னு சொல்றாரு. கிம் உச்சிது, இத வந்து இவர் தயவு செஞ்சு எனக்கு விளக்குவீராக அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து இங்க கேட்கிறாரு. இங்க பிரம்மன் அப்படின்னா ஜீவாத்மா, அதாவது நம்மளுடைய ஆத்மாவை தான் குறிக்கிறது. நம்ம ஆத்மாவை செகண்ட் சாப்டர்லயே நம்ம படிச்சிருக்கோம். ஆத்மாவை வந்து நம்மளால வெட்ட முடியாது, கொல்ல முடியாது, எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது அப்படின்னு எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா செகண்ட் சாப்டர்லயே. சோ அதனால பிரம்மன் அப்படின்றது அந்த ஆத்மா அப்படின்றது குறிக்கப்படுது. பரபிரம்மன் அப்படின்னா பகவானை வந்து குறிக்கிறது. அது பகவானை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாகவதத்துல கூட பகவானை 3 நிலையில நம்ம உணர்ந்துக்கலாம். எப்படின்னா பாகவதம் 1.2.11ல சொல்லப்பட்டிருக்கு, வதந்தி தத் தத்வவிதஸ் தத்துவம் ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே அப்படின்னு சொல்லி. எல்லா ஒரு வேதங்கள் அந்த ஞானம் வேத சாஸ்திரங்கள் தெரிஞ்ச எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகவான் வந்து இருவர் கிடையாது, ஒருவர் தான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அந்த ஒருவரை எப்படி உணர்றாங்க எல்லாரும் அப்படின்னா, சிலர் வந்து பிரம்மம் அப்படின்னா பிரம்ம ஜோதியில இருந்து வரக்கூடிய ஒளி. இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி உணர்றாங்க பகவானா, பரமாத்மாவா உணர்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி உணர்றாங்க அப்படின்னா பகவானா வந்து உணர்றாங்க அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம பகவானை உணர்ந்துக்கணும். ஆனா இப்படி பகவானா நம்ம உணர்ந்துக்கிறது அதுதான் வந்து உத்தமம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அத்தியாத்மா. அத்தியாத்மா அப்படின்னா அந்த ஆத்மாவோட சுபாவம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆத்மாவோட சுபாவம் என்ன, நித்தியமானது. அந்த சுபாவம் வந்து 2 வகையா இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல வந்து ஒரு மாதிரி இருக்கு, இந்த ஆன்மீக உலகத்துல வந்து ஒரு மாதிரி இருக்கு இந்த அதோட சுபாவம். இந்த பௌதிக உலகத்துல ஜீவாத்மா அந்த ஆத்மா என்ன பண்ணுது, லார்டிங் ஓவர் த மெட்டீரியல் நேச்சரா இருக்கு. எல்லாத்தையும் நான் ஆளணும் அப்படின்னு நினைக்குது. ஒரு சின்ன ஒரு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ன பண்றாங்க, நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நினைக்குது. இது பௌதிக உலகத்துல ஆத்மாவுடைய நேச்சரா இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்துல என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அதனுடைய சுபாவம் என்ன ஆகுதுன்னா, அது எப்படி சேவைய பகவானுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்குது. எப்படின்னா தாசானும் பகவானுடைய பக்தனுக்கு பக்தனா வந்து இருக்கணும் அப்படின்னு ஆத்மா வந்து நினைக்கிறது. இது வந்து அதோடைய சுபாவம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பகவான் அர்ஜுனன் கேட்கிறாரு, கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு. நம்ம செய்யக்கூடிய அந்த பலநோக்கு செயல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கர்மா. அதாவது ஒரு பலனை தரக்கூடிய செயல் வந்து கர்மா. அதனால நமக்கு என்ன கிடைக்குது பலனை தரக்கூடிய செயல் செய்யறதுனால அப்படின்னா, திரும்ப திரும்ப வந்து நமக்கு உடல் தான் கிடைக்கிறது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு மேரேஜுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அங்க மொய் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம பசங்களோட மேரேஜ் இருக்கும். அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மொய் வைப்பாங்க. அப்ப மொய் வைக்கும் போது நம்ம ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வச்சிருப்போம்.
நம்ம வந்து எதிர்பார்க்க தோணும் அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க நமக்கு மொய். இது எல்லார் வீட்லயும் சகஜமா நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க கம்மியா வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சண்டை போடவே ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து இவ்வளவு வச்சேன், நீங்க எனக்கு வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கம்மியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படி இல்லைன்னா அவங்களோட உறவினர்களுக்கு மத்தியில இதை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நான் இவ்வளவு வச்சேன், அவங்க வைக்கவே இல்லை. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா எதிர்பார்த்து நம்ம செய்யறோம். ஸோ அப்படி அந்த மாதிரி எதிர்பார்த்து செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிறவிகள் தான் கிடைக்கிறது, அடுத்தடுத்த உடல் தான் நமக்கு கிடைக்கிறது. ஸோ இப்படி அந்த மெட்டீரியல் கான்சியஸ்ல செய்யக்கூடிய செயல் வந்து எல்லாமே கர்மாவா இருக்கிறது. அந்த பௌதீக உணர்வுல செய்யும் ஒவ்வொரு செயலுமே வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா 84 வகையான லட்ச உயிரினங்கள்ல ஒரு உடலை வந்து நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 3வது கேள்வி என்ன கேட்கிறாரு அப்படின்னா அதிபூதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எப்பவும் அந்த என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த பௌதிக இயற்கை, அதுதான் வந்து அந்த அதிபூத்தம். ஆக்சுவலி நம்மளுடைய ஆத்மா வந்து மாறாது, ஆனா அது அதுக்கு கிடைக்க அந்த உடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து அதிபூத்தம். நம்மளுடைய உடல் கூட வந்து என்ன அப்படின்னா 6 வகையான மாற்றத்துக்கு வந்து உட்பட்டது நம்மளுடைய உடல். ஆனா அது எப்படி அப்படின்னு சொன்னா பிறக்கிறது, அதுக்கப்புறம் என்னன்னா வளர்றது, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறது, அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் ரீப்ரொடியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து டெத். அதுதான் வந்து அதிபூதம் அப்படின்னுட்டு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அதிதெய்வம், அந்த யுனிவர்சல் ஃபார்ம், பகவானுடைய விராட் ரூபம், அதுதான் வந்து அதிதெய்வம். இதுல சூரியன் சந்திரன் போன்ற எல்லா தேவர்களும் அதுல வந்து அடங்கிய அந்த பகவானுடைய விஸ்வரூபம், அததான் வந்து விராட் ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஈவன் பிரம்மதேவர், சிவபெருமான், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. பின்னாடி வரக்கூடிய 11வது அத்தியாயத்துல வந்து நம்ம அதை வந்து படிப்போம். அதுல என்னன்னா நிறைய கைகள், நிறைய கண்கள், நிறைய வயிறு, அந்த மாதிரி எல்லாம் விராட் ரூபம், பகவானுடைய விராட் ரூபம் இருக்கு. அதுதான் வந்து அதிதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இங்க நிறைய. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா தேவர்கள் அப்படின்ற யாரு அப்படின்னு கேக்குறாங்க. தேவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க யாரு அப்படின்னா நிறைய பேர், நிறைய டைம் வந்து நம்ம தேவர்கள் யாரு பகவான் யாரு அப்படின்றது அந்த வித்தியாசமே தெரியறது கிடையாது, எல்லாமே சேம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆபீஸ்ல இருக்கும், அந்த ஆபீஸோட ஓனர் இருப்பாங்க, அதோட மேனேஜர் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் சேம் கிடையாது இல்லையா, அது வேற வேற இல்லையா. அந்த மாதிரி தான் தேவர்களும் பகவானும் வந்து வேற வேற. சோ பகவானுடைய கட்டளையை செய்யக்கூடியவங்க தான் தேவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவர்களை வந்து இதற்காக பகவான் வந்து படிச்சிருக்காருன்னா பெரிய இந்த பிரம்மாண்டத்தை வந்து அவர், ஏன்னா இண்டிவிஜுவலா ஒரு ஆபீஸோட ஓனர் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வேலையும் அவர் பண்ண முடியாது இல்லையா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆள் அலாட் பண்றாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் தேவர்களையும் வந்து பகவான் வந்து ஒவ்வொரு பதவிக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு. ஸோ இப்படி அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து பகவான், இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தேவர்கள் அப்படின்றது எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பதத்துல இந்த 5 கேள்வியை கேட்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இதுல வந்து இந்த கேள்விகள் மட்டும்தான் கேட்கிறாரு. இத பத்தின ஒரு சின்ன ஹிண்ட் தான் இது. இதுக்கான பதில் எங்க பகவான் சொல்லுவார்னா 3வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லுவார். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்திலேயே ஒரு 3 கேள்வி இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாரு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன கேட்பாருன்னா யாகங்களோட இறைவன் யாரு அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் வந்து உடல்ல வந்து அவர் எவ்வாறு வசிக்கிறாருன்னு கேட்பாரு. 8வது ஸ்லோகம் தான் பக்தி தொண்டில ஈடுபடுறவங்க வந்து மரண காலத்துல எப்படி அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அர்ஜுனன் எதற்காக இந்த 3 கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னா அந்த 8வது கேள்விக்கான பதில அது தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஒரு கேள்வியா வந்து கேட்கிறாரு. அவருக்கு டவுட் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நந்த மகாராஜா வந்து இவர் என்னது கம்சனுக்கு வந்து அந்த வரி செலுத்துறதுக்காக வந்து இதுக்கு வர்றாரு. எங்க வர்றாரு அப்படின்னு சொன்னா மதுரா வர்றாரு. அப்ப வந்து
ஆல்ரெடி வந்து வசுதேவர் வந்து தன்னுடைய குழந்தைய மாத்தி வச்சது வேற யாருக்கு தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டைரக்டா அவருக்கு கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை. கிருஷ்ணரை வந்து எப்படி இருக்காருன்னு அவரை கேட்கல. அவர் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்டா அப்படின்னா, அங்க உள்ள பசுக்கள் எப்படி இருக்கு, பசுக்களுக்கான தேவையான எல்லா உணவுகள்லாம் கிடைக்குதா, மலை வளம் எப்படி இருக்கு, ஸோ அங்க உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஸோ அங்க உள்ள வந்து பலராமர் எப்படி இருக்காரு, ரோகிணி அம்மா எப்படி இருக்காங்க, இதெல்லாம் கேட்டுட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இங்க அர்ஜுனனுக்கு என்ன அப்படின்னா, அந்த இறக்கும் தருவாயில நம்ம எப்படி பகவானை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுதான் அர்ஜுனனோட கேள்வி. பட் இருந்தாலும் இதெல்லாம் கேட்டுட்டு லைனா ஹைரார்க்கி படி இவர் வராரு. அதனால நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் வந்து பர்போட்ல வந்து சொல்லப்பட்டிருக்காரு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஆஹ் பர்போட்ல என்ன சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆத்மா அப்படின்னு சொன்னா, ஆத்மாவை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆஹ் உடல் அப்படின்னு சொல்லப்படுது, மனசு அப்படின்னு சொல்லப்படுது, ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது, அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட பொருள் வேறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நல்லா இரு அப்படின்னு சொல்றதுக்கும் நல்லா இரு அப்படின்னு சொல்றதுக்கும் நல்லா இரு அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியுது இல்லையா? அது இடத்திற்கு தகுந்த மாதிரி வேறுபடுது இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாவுக்கும் இப்படி வந்து பொருள் வேறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த அர்ஜுனனோட இந்த பதத்துல இது எப்படி இதாகுதுன்னா, அர்ஜுனனோட கேள்வி வந்து 8.1 அண்ட் 2ல அர்ஜுனனோட 8 கேள்விகள் இருக்கு. அதுல பதில் வந்து பகவான் வந்து எதுல சொல்றாரு அப்படின்னா, ஸ்லோகம் 8.3ல இருந்து 4ல வந்து பகவான் அதுக்கு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இறுதி தேர்வு, எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், அந்த மரண தருவாய், அது வந்து எப்போ எந்த ஸ்லோகால்னா 8.5ல இருந்து 8.8 வரைக்கும் சொல்ல போறாரு. இந்த பரத்தை அடைதல் எப்படி நம்ம அடைய போறோம் அப்படின்றத 8.9ல இருந்து 8.22 வரைக்கும் சொல்ல போறாரு. தூய பக்தியே சிறந்தது அப்படின்றத 8.23ல இருந்து 8.28 வரைக்கும் பகவான் வந்து சொல்ல போறாரு. இது பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை அந்த வேற வேற மீனிங்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். எப்படின்னா, துவஜ, இப்போ என்னன்னா நம்மளோட பல்லுக்கு வந்து துவஜ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இரு பிறவி இருக்கு. நம்ம பிறக்கும் போதே நமக்கு வந்து பல் இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுது, விழுது, மறுபடியும் வருது இல்லையா? அதுக்கு பேரு துவஜ அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் பிராமணர்கள், அவங்க ஒரு தந்தை தாய்க்கு பிறக்கிறாங்க, அது ஒரு பிறப்பு. செகண்ட் வந்து பகவான் கிட்ட வந்து அந்த குரு கிட்ட வந்து தீட்சை வாங்குறாங்க, அது வந்து மறுபிறவி அப்படின்றாங்க, அதுக்கும் பேரு துவஜ. ஸோ அந்த மாதிரி இங்க ரெண்டுக்குமே துவஜ தான், ஆனா ரெண்டுக்கும் மீனிங் வேற இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க வந்து ஆத்மாவும் வந்து உடல், மனசு, ஆத்மா, புலன்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மீனிங் வந்து வேற அப்படின்றது வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த பொருளை தரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இப்படி அர்ஜுனன் வந்து முழுமுதற் கடவுளான புருஷோத்தமர், உத்தம புருஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் முழுமுதற் கடவுள் அப்படின்றத அவரை தெரிஞ்சுக்கிறதாலதான் அவரை தவிர நமக்கு வேற யாராலையும் பதில கொடுக்க முடியாது அப்படின்னு அர்ஜுனர் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீக குரு கிட்ட வந்து நமக்கு வரக்கூடிய சந்தேகங்களை வந்து குரு கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு நம்ம அது எப்படி அந்த கேள்விகள் இருக்கணும் அப்படின்னா, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருக்கணும். பௌதீக விஷயத்துக்காக என்ன பிளஸ் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இது அந்த மாதிரி இல்லாம ஆன்மீக விஷயத்துல முன்னேறதுக்காக நம்மளுடைய கேள்விகள் இருக்கணும் அப்படின்றத இந்த பதத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனனோட அடிச்சுவட்டை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஹரே கிருஷ்ணா. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாகவதம் பார்க்கலாம். நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயமுதிரேத் நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகி பக்தி பவதி நைஷ்டிகி மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரம் யத்கிருபாதம் அகம் வந்தே ஸ்ரீ குரும் தீரதாரிணம் பரமானந்த மாதவம்
श्री चैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 70 பார்க்க போறோம். நம்ம போன சாப்டர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து அந்த மாளிகைக்கு வந்து நாரதர் வர்றாரு. ஒவ்வொரு மாளிகையிலும் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து போன அத்தியாயத்துல பார்த்தோம். இப்போ இந்த பதம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரோட தினசரி நடவடிக்கைகள். கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, 16,108 மனைவிகள் இருக்காங்க. அவங்களோட சயனத்து இருந்தா கூட சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து எழுந்திருச்சுப்பாராம். ஸோ இப்போ கிராம பகுதியிலெல்லாம் கோழி கூவினாலே நம்ம எந்திரிச்சுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணரும் கோழி கூவின உடனே வந்து எந்திரிச்சுப்பாராம். ஆனா அவங்களோட மனைவியர்களுக்கு எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இதை பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, அவங்களாம் சோம்பேறிகள் கிடையாது. ஏன் பிடிக்கலன்னா, ஐயோ நம்மளோட கணவர் நம்மளை விட்டு பிரிகிறாரே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து பிடிக்கல. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோழிகளுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணரோட மனைவிகள்லாம் சாபம் விடுவாங்களாம். இது சீக்கிரம் குவியதால தானே ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு மனைவியோட தோட்டத்திலும் வந்து அந்த பாரிஜாத மலர்லாம் வந்து இருக்கான். அது அது வந்து அப்படியே பூத்துக்கிட்டு இருக்கு. அவர் காலையில எழுந்திரிச்சு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த பாரிஜாத மலரை வந்து நறுமணத்தை தாங்கிக்கிட்டு அந்த காற்று வருமா, இதெல்லாம் அப்படியே முகர்ந்துகிட்டு அவர் வருவாரு. அப்போ அந்த வாசனையால அந்த வண்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க அப்படியே ரீங்க ஆரம்பிடுமா. ஸோ அந்த பறவைகள்ல வந்து இனிமையான ஓசைகளை வந்து அந்த பறவைகள்லாம் கொடுக்குமா. ருக்மணிக்கு கூட பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது ஒரு நாளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரியும். ஆனாலும் கிருஷ்ணர் வந்து ஐயோ தன்னோட கணவர் வந்து சீக்கிரம் பெரியறாரே, எந்திரிச்சிட்டாரே படுக்கையிலிருந்து அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அவங்களோட டியூட்டியை பண்ணுவாங்க. ருக்மணி அம்மா அப்புறம் வந்து அவர் பகவான் காலையில் எந்திரிச்ச உடனே படுக்கையிலிருந்து எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கை கால் முகம்லாம் அலம்பிக்கிட்டு அவர் வந்து தன்னையே வந்து தியானிப்பார். அதுக்காக நம்ம உட்காந்து நம்மளையே தியானிக்க கூடாது. ஏன்னா பகவான் ஏன் தன்னையே தான் தியானிக்கிறார் அப்படின்னா, அவரை விட உயர்ந்த விஷயம் அங்க எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை செய்யணும். இப்படிதான் நம்மளும் எல்லாரும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்திரிச்ச உடனே வந்துட்டு பகவானுடைய நாமத்தை சொல்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு இப்படிதான் எல்லாரும் காலையில வந்து நம்ம நாம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவானை வந்து இந்த மாதிரி மெடிடேட் பண்றதுனால பகவானை வந்து 3 நிலையில நம்ம உணரலாம். பிரம்மன், பகவானோட சரீரத்திலிருந்து வெளிப்படும் ஜோதி, அந்த பிரம்மனா நம்ம உணர்ந்துக்கலாம். அப்புறம் பரமாத்மாவாக எல்லாருடைய இருதயத்திலும் பரமாத்மாவா இருக்கிறத உணர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் பகவானோட ரூபம் சச்சிதானந்த விக்கிரகா. ஸோ அப்படியும் வந்து பகவானை உணர்ந்துக்கலாம். ஸோ இப்படி மெடிடேட் பண்றது எதுக்காக அப்படின்னா, அந்த பகவானோட அந்த உணர்வுல ஈடுபடுறதுக்கு தான் வந்து இந்த தியானத்தோட நோக்கமே. ஸோ இப்படி எப்படி வேணாலும் நம்ம மெடிடேட் பண்ணிக்கலாம். பட் அதுல உத்தமம் எது அப்படின்னா, பகவானுடைய ரூபத்தை மெடிடேட் பண்றது உத்தமம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்மளால கண்ணால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்மள கண்ணால பார்க்க முடியும், காதால நம்மளால கேட்க முடியும், வாயால நம்மளால பேச முடியும். இந்த மாதிரி இப்போ வாயினா அது சாப்பிட முடியும், பேச முடியும், அதுதான் பண்ண முடியும். கண்ணுனா பார்க்க முடியும். இது மட்டும்தான் அதோட புலன் வேலை செய்யும், வேற எதையும் செய்யாது. ஆனா பகவானுக்கு ஒரு புலனோட வேலையை இன்னொரு புலன் செய்யுமா. அது எப்படி அப்படின்னா, இப்ப பகவானுக்கு நம்ம ஆஃபர் பண்றோம், பகவான் கையால வந்தா எடுத்து சாப்பிட்ற, அவர் கண்ணாலேயே சாப்பிடுவாராம். ஸோ ஒரு புலனோட வேலையை இன்னொரு புலன் வந்து பகவானுக்கு வந்து செய்யுமா. அதுதான் வந்து அங்காணி யஷ்ய சகலேந்திரிய விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த சரீரத்துக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பகவான் வந்து தம்மை தானே வந்து தியானிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தியானம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு புனிதப்படுத்தப்பட்ட அந்த தண்ணியில வந்து குளிக்கிறாரு. குளிச்சதுக்கு அப்புறம் வந்து நல்லா சுத்தமா உள்ள ட்ரெஸ்ஸை அணிஞ்சிருக்கிறாரு. டெய்லியும் மத சடங்குகளை வந்து செய்யறாரு. அப்புறம் வேள்வி தீயில வந்து அந்த படையலை வந்து போட்டு பொறுமையா அந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து பகவான் சொல்றாரு. ஒரு கிரகஸ்தர் அப்படின்ற முறையில கிருஷ்ணர் எல்லா மத சடங்குகளையும் வந்து செய்யறாரு.
சூரிய நமஸ்காரம் பண்றாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் கிருஷ்ணரோட சரீரத்துல அங்கங்கள் அப்படின்றத வேத நூல்கள் வந்து, ஏன்னா இவர் இதெல்லாம் பண்றதுனால நம்மளும் அப்படி பண்ணணுமா? அப்படி கிடையாது. ஏன்னா தேவர்கள்லாம் யாருன்னா பகவானோடைய ஒவ்வொரு பார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது வேதங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேவர்களும் மகா முனிவர்களும் பித்திருக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வணக்கம், அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது கிரகஸ்தரோட ஒரு டியூட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பகவான் வந்து செய்யறாரு. ஏன்னா பகவானுக்கு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகுல வந்து பகவான் செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவர் பௌதிக உலகத்துல அவர் வரும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்குரிய எல்லா கடமையும் வந்து பகவான் வந்து செய்யறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரோட டெய்லி ரொட்டீன்ல பசுக்களை வந்து தானம் கொடுக்குறாரு. 13,084 பசுக்களை வந்து தானம் கொடுக்குறாரு தினசரி அந்த மாதிரி. அப்புறம் அந்த பசுக்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, அதுக்கு பட்டாடை எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கான். அதோட அந்த கொம்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து தங்க தகட்டாலும், அந்த கால் குழம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளியாலையும் வந்து அணியப்பட்டு இருக்கான். ஸோ அப்படி பசுக்கள் தன்னுடைய கன்றுகள், அதே மாதிரி அந்த கன்றுக்குட்டிகள்லாம் அந்த பசுக்கள் பக்கம் இருக்கனால நிறைய பால் கொடுக்குதாம். அப்புறம் அந்த பசுக்கள்லாம் அப்படியே சாந்தமா வந்து இருக்கு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு வந்து இவர் தானம் பண்றாரு. என்ன தானம் பண்றாரு அப்படின்னு சொன்னா பசுக்களை வந்து தானம் பண்றாரு. ஆனா அந்த தானம் பண்ற பசுக்களுக்கு கூட பட்டாடைகள் போட்டு, அதுக்கப்புறம் மான் தோல், எள்ளு, தானியம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பகவான் வந்து கொடுக்கிறாரு. சோ இவர் வந்து பகவான பசுக்களையும் பிராமணர்களையும் பரிபாலிப்பவர், பாதுகாக்கக்கூடியவர், ரட்சிக்கக்கூடியவர் வந்து பகவான், அவரோட முதற் கடமை. அதனாலதான் வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்ணும்போது கூட பகவானோட மந்திரம் வந்து நமோ பிராமணிய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அவர் வந்து இதை வந்து முதன்மையான கடமையா வந்து செய்யறாரு, இந்த பசுக்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும். அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, உயிர்வாளிகளோட நலனை கருதி இந்த மங்களமான பொருட்களை வந்து காலையில தொடுறாரு. இந்த பால், தேன், நெய், தங்கம், மணிகள் இதையெல்லாம் வந்து அவர் வந்து டச் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, வசீகரமான உடலை, பகவானோட உடல் எப்படி இருக்கும்னா வசீகரமா இருக்கும், ரொம்ப அழகா இருப்பாரு. அதுக்கப்புறம் பட்டு பீர்த்தாம்பரத்தை போட்டுக்கிட்டு இருப்பாரு, கௌஸ்தப ஆரத்தை வந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த மாலையை போட்டுக்கிட்டு சந்தனம், திரவியம் அதெல்லாம் பூசிக்கிட்டு ரொம்ப அழகா வந்து அவர் காட்சியை கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சுட்டு அவரை பார்க்க வருவவங்கள வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அன்போடு வந்து அவர் வந்து வரவேற்கிறாரு. சோ அதுக்கு பின்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மாளிகையோட வளாகத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்களோட தேவைகளா அறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் பூர்த்தி செய்வார். இதெல்லாம் வந்து அவரோட டெய்லி ரொட்டீனா பண்ணிக்கிட்டு இருக்காரு பகவான். அதே மாதிரி இவரை வந்து பாக்குறதுக்காக வராங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து அன்போடு வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. அதுக்கு அவங்களும் வந்து பகவானை பார்க்க வராங்கன்னா வெறும் கையோட வர மாட்டாங்க, ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இந்த தாம்பூலம், சந்தனம், வாசனை பொருள்லாம். அதை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல யாருக்கு கொடுக்குறாருன்னா பிராமணர்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த எது குலத்துல உள்ள மற்ற மூத்தவர்களுக்கு கொடுக்குறாங்க, தன்னோட மனைவியர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி உள்ளதை தன்னோட பயன்பாட்டிற்கு வந்து இவர் பயன்படுத்துறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோ இப்படி பகவான் வந்து அவருடைய டெய்லி ரொட்டீனை வந்து செய்யறாரு. அதை முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ரதம் வருது. அந்த ரதத்தை ஓட்டுறது யாரு அப்படின்னா சாரதி, தாருக்கன் அப்படின்ற ஒரு சாரதி. அப்போ பகவான் வந்து மாளிகையிலிருந்து வெளியில வராரு. அப்போ கூடவே வந்து வேற யாரும் வராங்கன்னா உத்தவர், அப்புறம் வந்து சத்தியாகியும் வந்து வராங்க. அவங்களோட காட்சி எப்படி இருந்தது, அவர் வந்து அந்த ரதம் ஏறி போறாரு, அந்த காட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, சூரியன் வந்து தன் பிரகாசமான அந்த ரதத்துல பவனி வருவது மாதிரி அந்த ரதம் வந்து அவ்வளவு வந்து பிரகாசமா இருந்ததாம். சோ பகவான் வந்து அப்படி பயணிச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்படி பகவான் வந்து கிளம்புறாரு. அந்த ராணியர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை பார்த்து அந்த ராணியர்கள்லாம் பார்த்து இவர் ஒரு சிரிப்பாரு. ராணியர்களுக்கெல்லாம் இவர் ஐயோ கிளம்புறாரே அப்படின்ற ஒரு பிரிவு அவங்களுக்கு வந்து அந்த வருத்தம் இருக்குமா. அந்த கொஞ்ச நேரம் பிரியறதே அவங்களுக்கு வந்து பயங்கர வருத்தமா வந்து இருக்கு அப்படின்னு. சோ கிருஷ்ணர் எங்க போறாரு இப்போ அப்படின்னா, சுதர்மா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராஜசபைக்கு வந்து அவர் போறாரு.
அந்த சபா மண்டபம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மதுரா அந்த துவாரகா நகர்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கான் இந்த சுதர்மா அப்படின்ற ஒரு அந்த மண்டபம். அந்த சபா மண்டபமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள போனவங்களுக்கு வந்து பசி இருக்காதாம், தாகம், தூக்கம், மாயை, இந்த முதுமை, மரணம் இதெல்லாமே இருக்காதாம். அதுக்கு உள்ள இருக்க அந்த மண்டபத்துக்கு உள்ள வரைக்கும் இருக்க வரைக்கும் இதோட பாதிப்புகள் வந்து யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 16,108 மனைவிகளை வந்து அவர் வந்து ஒவ்வொரு அரண்மனையிலும் வந்து அவர் எக்ஸ்பாண்ட் ஆகியிருந்தார் இல்லையா, அதெல்லாம் ஒரு ரூபமா சேர்ந்து இவர் வந்து இப்ப என்ன பண்றாரு, அந்த ரதத்தை வந்து ரதத்துல வந்து ஏறி கிளம்புறாரு. யாரோட கிளம்புறாரு அப்படின்னா அந்த எது குலத்தோட ஆஹ் மூத்தவர்களோட அவங்க வந்து இவர் வந்து கிளம்புறாரு. அந்த எங்க போறாரு, சுதர்மா சபைக்கு வந்து போறாரு. அப்படியே ஊர்வலமா போறாரு. பகவான் வந்து அங்க போயிட்டு அந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ அவரோட தேஜஸ் அவ்வளவு அழகா இருக்கான், பிரகாசிக்குதான். அப்போ கிருஷ்ணர் அந்த சபையில எப்படி இருந்தாரு அப்படின்னா அந்த ஒளிரும் நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு பூர்ண சந்திரன் மாதிரி வந்து அவர் வந்து இருக்காராம் பகவான். ஸோ அந்த சபையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா நாடகம், நடனம், மிருதங்கம், வீணை வாசிக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து இருக்கு. அப்போ இந்த கலைஞர்கள்லாம் பாடுவாங்களாம், பிராமணர்கள்லாம் அந்த வேத கீர்த்தனைகளை வந்து இசைச்சு விளக்கம் எல்லாம் தருவாங்களாம். ஸோ இப்படி கிருஷ்ணரும் அந்த சபையோட அங்கத்தினரும் வந்து இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சுதர்மா சபைக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து அங்க வராரு. அப்போ அந்த வாயல் காப்பாளர் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணரோட வித் பர்மிஷனோட அவர் வந்து உள்ள கூட்டிட்டு வர்றாரு. அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா ஜராசந்தன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் நிறைய பேரை வந்து வெற்றி பெற்றுட்டான். அப்போ வெற்றி பெற்ற அந்த மன்னர்களை வந்து தலை வணங்க சொல்றான் ஜராசந்தன். அந்த ராஜாக்கள் வந்து தலை வணங்க மாட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் டிவோட்டிஸ், அவர் பகவானுக்கு தான் தலை வணங்குவாங்க, ஒரு மனுஷனுக்கு தலை வணங்க மாட்டாங்க. ஸோ அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க எல்லாரையும் ஜெயில போட்டுடுறான். ஒரு 20,000 அரசர்களை வந்து ஜெயில அந்த ஜெயில போட்டதுனால அவங்களோட தூதவனா வந்து இங்க வந்து ஒருத்தன் வந்திருக்காரு. அப்போ பகவான் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பகவானே நீங்க வந்து சச்சிதானந்த ரூபமானவர், உங்களை வந்து மனசாலேயோ இல்ல வாய் சொற்களாலேயோ வர்ணிக்கிறது இயலாத காரியம். உங்களுடைய அந்த தாமரை திருவடைய சரணடைஞ்சோம் அப்படின்னா ஒரு சிறிது உமது மகிமையை வந்து அறியக்கூடும், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. பகவான் வந்து குளோரிஃபை பண்றாரு அவர் வந்த உடனே. அந்த பாத கம்பளத்துல தஞ்சம் நாடி வந்த இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்க வந்து நீங்க வந்து நல்ல நல்லவர்களை வந்து காக்கிறதுக்காகவும் தீயவர்களை வந்து அழிக்கிறதுக்காக தான் நீங்க வந்து அவதாரம் பண்ணி வந்திருக்கீங்க. அதை மீறி இந்த ஜராசந்தன் எப்படி இந்த துஷ்டன் வந்து எங்களை வந்து துன்பத்திற்கு ஆளாக்குறது இது சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு, இதனால எங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவான் அசுரர்களை அழிக்கதான் வந்திருக்காங்க. பட் ஆனா ஏன் ஜராசந்தனை கொல்லல அப்படின்றத வந்து இன்டைரக்டா வந்து கேட்கிறாரு. அந்த தூதவன் வந்து சொல்றாரு, அந்த சிறைப்பட்ட மன்னர்கள் சார்பா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஏன்னா எங்களை பாதுகாப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாங்க கேட்கிறோம். அந்த ஜராசந்தன் கிட்ட நாங்க துன்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எதனால அப்படின்னா போன பர்த்ல நாங்க செஞ்ச பாவத்தால நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த புண்ணிய காரியத்தாலதான் இந்த அந்த ராஜபோகங்களை வந்து நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். ராஜாவா இருந்து அதோட செல்வங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு புரியுது. ஆனா என்னன்னா அறியாமையின் காரணமா தான் நாங்க இந்த ஜட வாழ்க்கையின் விளைவுகளை சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா உமது பாத கமலங்கள்ல தஞ்சம் புகுற நாங்க வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஜராசந்தன் எப்படின்னா ஒரு 10,000 யானைகளோட பலம் கொண்டவன் தான் ஜராசந்தன். எப்படி ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டு மந்தைய அந்த ஆட்டு கூட்டத்தை தன் பிடியில சிக்க வச்சுக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி எங்களை வந்து ஜராசன் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கான் அப்படின்னு வந்து அந்த அந்த
20,000 அரசர்களோட தூதவனா வந்தவன் வந்து பகவான் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜலாசந்தனை பகவான் வந்து 17 முறை வெற்றி பெற்றுட்டாரு. ஆனா 18வது முறை அவரை வெற்றி பெறல. ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்கு, அது அடுத்த பதத்துல சொல்ல போறாங்க. ஏன்னா ஜராசந்தனை கொல்றதுக்கு ஒரே ஒருத்தர், அது பீமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இவர் வந்து 10,000 யானைகளோட பலம் கொண்டாரோ அந்த மாதிரிதான் பீமனும். சோ ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதனால பகவான் கொல்லல. இந்த இடத்துல 18வது முறை தோற்ற மாதிரி அவர் காமிக்கிறாரு. ஆனா வந்து அதுக்கு காரணம் இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜராசந்தன் அந்த அகங்காரத்தோட, ஏன்னா நீங்க தோத்து போனதுனால ஜராசந்தனுக்கு ஒரு அகங்காரம், நான் கிருஷ்ணரையே வென்றுட்டேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க வந்து உங்களுடைய பக்தர்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்களை வந்து அவன் வந்து இப்படி சிறைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தூதவன் வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்லி சொல்றாரு. சோ அந்த சிறைப்பட்ட அரசர்கள் சார்பா நான் என்னோட ப்ரேயர்ஸை வந்து உங்ககிட்ட நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த தருணத்துல யார் வராங்க அப்படின்னா நாரதர் வரார். நாரதர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருடைய முடியெல்லாம் அப்படியே கோல்டன் கலர்ல அப்படியே ஒளி வீசின மாதிரி அப்படி இருக்கான். பிரம்மா சிவன் வழிபடத்தக்க கூடியவர், பூஜிக்க கூடியவர். ஆனா அவர் என்ன பண்றாரு, பகவான் என்ன பண்றாரு, நாரதர் வந்த உடனே அவரை எந்திரிச்சு முறையா வரவேற்று அவர்கிட்ட இனிமையா பேசி அவருக்கு ஆசனங்கள் எல்லாம் வந்து கொடுக்கிறாராம். சோ அவர் வந்து நாரதர் கிட்ட கேட்கிறாராம், தேவர்களுக்குள்ள மாமுனிவரே, நீங்க அந்த 3 உலகத்திலும் எல்லாம் நலமா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இந்த 3 உலகத்துக்கும் போகக்கூடியவங்க நீங்க. இந்த 3 உலகத்துல நடப்புகளை உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நாரதர் கிட்ட வந்து சொல்றாரு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அப்படின்னு நினைச்சு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பாண்டவர்கள் நலமா இருக்காங்களா, யுதிஷ்டர் எப்படி இருக்காரு, அவரோட பிளான் என்ன, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து யாரு, பகவான் வந்து நாரதர் கிட்ட வந்து கேக்குறாரு. அதுக்கப்புறம் நாரதர் வந்து குளோரிஃபை பண்றாரு பகவான. பகவானே, நீங்க சிருஷ்டியோட கர்த்தா, நீங்க தான் அப்படின்றது எனக்கு தெரியும், எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கீங்க. பாண்டவர்களை பத்தி உமக்கு தெரியாத மாதிரி என்கிட்ட நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றது எனக்கு தெரியும். அதனால உங்களுடைய அந்த எண்ணற்ற சக்தியாலதான் இந்த படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதே நடக்குது. சோ அதனால இந்த ஆன்மீக உலகில நிழல் மாதிரி தான் இந்த பௌதீக உலகம் அப்படின்னு அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. வருங்காலத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு யாருமே அறிய முடியாது. அதனால என்னை போன்றவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களை வந்து வணங்குறதுக்கு தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து நாரதர் வந்து இங்க சொல்றாரு. சோ அதனால உங்களுடைய அந்த மகிமை வந்து உங்க லீலைகள் அது செய்யறதுக்கு, அந்த லீலையை செய்யறதுக்கு தான் வந்து நீங்க அவதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து சொல்றாரு. அப்புறம் நாரதர் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நடைமேடையில ஒரு பாத்திரத்தை ஏத்து நடிக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு சாதாரண மனிதன் மாதிரி இங்க தோன்றி உங்களுடைய லீலையெல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து குளோரிஃபை பண்றாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுடைய அந்த உறவினர்களோட நலன் விரும்பி அப்படின்ற முறையில எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் யுதிஷ்டர் எப்படி இருக்காரு அப்படின்றத நாரதர் வந்து பகவான் கிட்ட சொல்றாரு. யுதிஷ்டர் எப்படி இருக்காரு அப்படின்னா, அந்த பிரம்மலோகத்தோட அந்த செல்வ செழிப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி யுதிஷ்டர் இங்க இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ராஜசூய யாகம் செய்யணும் அப்படின்னு விரும்புறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன ரிக்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து அங்க போகணும், போயிட்டு அந்த யாகத்துல தேவர்கள் மன்னர்கள் எல்லாரும் வருவாங்க. சோ அதனால கண்டிப்பா நீங்க அங்க போயிட்டு வரணும், யுதிஷ்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ரெக்வெஸ்ட் பண்ணி பண்றாரு. ஏன்னா பகவான் வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் மூலியமா அப்படி பண்ணாலே இந்த 3 குணத்திலிருந்து பாதிப்பிலிருந்து வெளியில வர முடியும், புனிதம் அடைய முடியும். டைரக்டா போய் அவங்களெல்லாம் அந்த தொட்டு பரிசம் தொட்டு சோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் எவ்வளவு மகிமை நமக்கு கிடைக்கும், அதுக்காக அவர் சொல்லி சொல்றாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய நாமங்களை வந்து சொல்லணும், ஸ்ரவணம் பண்ணணும், கீர்த்தம் பண்ணணும், ஸ்மரன் பண்ணணும். சோ அதனால நாரதர் வந்து அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம்
உங்களுடைய பாத கமலங்கள்ல இருந்து வந்த அந்த அது அவரோட பாத கமலத்துல இருந்து தான் வந்து கங்கை நதி வருது. ஸோ அந்த கங்கை நதி பிரபஞ்சம் முழுவதும் பாய்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா தான் செல்லும் இடத்துல எல்லாம் புனிதப்படுத்துது. ஸோ அப்படி நாரதர் வந்து பகவானை வந்து குளோரிஃபை பண்றாரு. நாரதர் வர்றதுக்கு முன்னாடி அந்த அலுவலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜராசந்தனை எப்படி முற்றுகையிடணும் அப்படின்னு வந்து அந்த மந்திரிகள் அலுவலர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாரதர் வந்து என்ன சொல்றாரு, யுதிஷ்டரோட அந்த ராஜசூய யாகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால அவங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது. அதனால கிருஷ்ணர் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா, அன்புள்ள உத்தவரே, ஏன்னா அங்க உத்தவரும் இருக்காரு இல்லையா, உத்தவரே நீங்க எப்பவும் என்னுடைய நலனை விரும்பக்கூடிய நண்பன். சோ உன்னோட ஆலோசனைய வந்து எப்பவும் நான் சரியா புரிஞ்சுப்பேன். அதனால நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. இப்போ ஒரு சாதாரண மனுஷன் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படியே பகவான் வந்து முக்காலம் அறிந்தவர் அப்படின்னு உத்தவருக்கு தெரியும். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் கேட்கிற மாதிரி உத்தவர் கிட்ட கேட்கிறாரு. பகவான் தன்கிட்ட ஆலோசனை பெற விரும்புறது அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு கடமையை கொண்ட உத்தவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத அடுத்த பதத்துல நம்ம பார்ப்போம். இந்த பதத்துல நம்ம லெசன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணரும் எப்படி பிரம்ம முகூர்த்தத்துல விழித்து எழுந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகஸ்தரும் அந்த மாதிரி எழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் ருக்மிணியும் எப்படி எழுந்திரிச்சு வந்து அந்த மெடிடேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எந்திரிச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு பகவானை வந்து ஸ்மரண் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மூணாவது விஷயமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிரம்மா சிவன் வழிபடக்கூடிய பூஜிக்க கூடியவர் பகவான். ஆனாலும் வந்து நாரதர் வந்த உடனே அவருக்கு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை கொடுத்து அவர்கிட்ட இனிமையா பேசி எப்படி பண்றாரோ அந்த வரவேற்றாரோ அந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தா நம்ம வரவேற்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பகவானுக்கு செய்ய வேண்டிய சேவைக்கு வந்து எதுவுமே கிடையாது. பகவான் செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றாரு, பகவான் செய்யறாரு இல்லையா, எல்லா டியூட்டிஸும் செய்யறாரு. அந்த மாதிரி நாமும் நம்மளுடைய கடமைகளை செய்யணும். ஏன்னா அவர் செஞ்சு ஒரு கிரகஸ்தர் எப்படி இருக்கணும் அப்படின்றத செஞ்சு நமக்கு வந்து வழி நடத்துறாரு. ஸோ நம்மளும் அப்படி செய்யணும் அப்படின்றத. அதே மாதிரி உத்தவர்கிட்ட நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பகவானுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது. ஆனா ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்கும் அந்த அந்த சேவையை கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் அவர் கொடுக்குறாரு. இப்படிதான் நம்மளோட ஆன்மீக குருவும் அவங்களோட சிஷ்யர்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க நான் பண்றேன், நான் அடுத்தது என்ன பண்ணணும், அதுக்காக ஆன்மீக குருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றது இல்லை, அவங்களுக்கும் அந்த சேவையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இதை பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜிஸ் பிரபுஜிஸ் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்சதுன்னா சொல்றேன், இல்லாட்டி பிரபு ஆன்சர் பண்ணுவாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நன்றாக சொன்னீர்கள், விளக்கமாக இருந்தது, நன்றாக இருந்தது மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. பாகவதம் இது அப்படியே அப்பா ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த அந்த இது சொன்னீங்க பாருங்க, பகவான் அந்த அம்மாவும் அவரும் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இது பண்றாங்க, தியானம் பண்றாங்கன்னு. அது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த வீட்டுல எந்திரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வச்சு லட்சுமி கடாட்சம் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூமா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா சூப்பரா சொன்னீங்கம்மா, சொன்னீங்க நல்லா மாதாஜி. சொன்னீங்க. கோழியை சபிக்கக்கூடிய ஒரே ஜென்மம் இந்த பெண்கள்னு சொல்லக்கூடியது ரொம்ப அருமையா வர்ணிச்சிங்க. சேவக்கோழிய சபிக்கக்கூடிய ஒரே ஆட்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கோடிட்டு இருக்கீங்க. சந்தோஷம், நல்லா இருந்தது உங்களுடைய வர்ணனை, மிக சிறப்பு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இவ்வளவு நாள் கேட்காத அந்த சொல். சரிம்மா, சந்தோஷம். தரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி ஹரி போல். தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி அற்புதமான இன்னைக்கு ரீகேப் வந்து பத்மா மணிகண்டன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு மாதாஜி 8th சாப்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகா எடுத்தாங்க. பரத்தை அடைதல், அட்டைனிங் தி சுப்ரீம்.
ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்றேன். ஆன்மீக குருட்ட நம்ம வந்து கேட்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்மீகத்துல எப்படி நம்ம முன்னேறணும் அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். பௌதீகத்தை பத்தி கேட்கக்கூடாது இந்த சென்ஸ், அதுல இருந்து எப்படி விடுபட்டு ஆன்மீகத்துல முன்னேற பாதையை மட்டும்தான் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் 5 கொஸ்டின்ஸ் கேட்கிறார் அர்ஜுனன். கிம் தத் பிரம்மா, அத்தியாத்மா, கர்ம, அதிதெய்வம். அதுக்கப்புறமா ஆத்மா அப்படின்னா உடல், புலன், மனசு, ஆத்மா எல்லாமே சம்பந்தப்பட்டது. இந்த சாப்டர் வந்து எதை பேஸ் பண்ணினா, பகவானை எப்படி நினைச்சுக்கணும், இந்த இறக்கும் தருவாயில்ல பகவானை எப்படி நினைச்சு ஹவு டு அட்டைன் இஸ் லோட்டஸ், அதுதான் மெயினான சாப்டர். இதுல இருந்து எக்ஸ்பிளைன் 10th கேண்டோ பகவதம் 10th கேண்டோ 70th சாப்டர்ல இது எதை பேஸ் பண்ணினா பகவானுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுல முக்கியமான மெயினானது சில பாயிண்ட்ஸ் என்னன்னா, பகவான் எப்படி பகவானும் ருக்மிணி அம்மாவும் எப்படி பிரம்ம முகூர்த்த டயத்துல எழுந்துச்சு மெடிடேட் பண்ற, அந்த மாதிரி நம்மளும் அதை கடைபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துச்சு நம்மளுடைய டியூட்டிஸை ஸ்டார்ட் பண்றது. மொத்தம் 3 பாயிண்ட் சொன்னாங்க. பிரம்மன், பரமாத்மா, பகவான். பகவான் யாருன்னா ஹீஸ் அ சச்சிதானந்த விக்கிரகா. அதுக்கப்புறமா டெய்லி டியூட்டிஸ்ல பகவான் வந்து 13,084 பசுக்களை தானம் செய்வார். அதே சமயம் பிராமணர்களுக்கும் செய்ய வேண்டிய சேவைகளை வந்து அழகா செய்வார். அதுக்குதான் ஒரு ஸ்லோகா ஒண்ணு கோட் பண்ணாங்க மாதாஜி. நமோ பிராமணிய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. அதுக்கப்புறம் அடுத்து வர ஸ்டோரியில பார்த்தோம்னா ஜராசந்தன், அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எப்படின்னா 10,000 யானைகளோடைய பலம் கொண்டவர் ஜராசந்தன். 17 டைம்ஸ் வந்து பகவான் வந்து ஜராசந்தனை வந்து வின் பண்ணார். அந்த அவரோட சண்டை போட்டு 18வது முறை வந்து தோல்வி அடைஞ்சார். இது எதுக்குன்னா ஜராசந்தன் வந்து he went into the அகங்காரா. பகவான் வந்து பகவான்கிட்ட சண்டை போட்டு என்னோட தோத்துட்டார், அந்த ஒரு இது பண்றதுல ஆக்சுவலா அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் எதனால அவர் வந்து தோல்வி அடைஞ்சாருன்னு. இவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஜராசந்தன் அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 3 பாயிண்ட்ல வந்து 2வது பாயிண்ட் வந்து எப்படி நம்ம பகவானா அடையணும் அதை மட்டும்தான் சொல்றாங்க. அவரை எப்போதுமே இப்ப பகவான் வந்து எல்லாரையும் பூஜிக்கிறார். எப்படி வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரையுமே பூஜிக்கிறாரோ அதே மாதிரி பூஜை செய்யறது மட்டும் இல்லாம ஹவு ஹி எப்படி சொல்றது சர்வீசிங் எவ்ரி ஒன். அதே மாதிரி நம்மளும் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியா நம்ம வந்து வெல்கம் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவைகளும் செய்யணும். அதுக்குதான் மாதாஜி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். பகவான் வந்து எப்படி நாரத முனி வந்து பார்க்க வந்தப்போ எவ்வளவு அழகா இன்வைட் பண்ணி அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவைகளையும் செஞ்சார். இதேதான் பிரபுவும் ஒரு கிளாஸ்ல சொன்னார், எப்படி நம்ம இன்வைட் பண்ணணும் வர்ற கெஸ்ட அப்படின்ட்டு. ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது மிஸ்டேக்ஸ்னா சொல்லுங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லா அழகா ரீகேப் பண்ணீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஹரி போல். தேங்க்யூ பத்மா மாதாஜி. தேங்க்யூ மோகனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி வாஞ்சா கல்பத்தை சொல்லிடலாமா? எஸ் மாதாஜி. ஹரி ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव की जय. श्रील प्रभुपाद की जय. श्रील गुरु महाराज की जय. जय गौर जय प्रेमानंदे. हरि हरि बोल. हरि हरि थैंक यू प्रभु जी. सन माता जी. हरे कृष्णा. हरि बोल. हरे कृष्णा. थैंक यू माताजी.